உடலிற்கு ஒரு நல்ல மருந்து ஆசனம், உள்ளத்திற்கு ஒரு நல்ல மருந்து தியானம். ஓ காட் blesses and all in the world with peace, happiness, purity in mind, health and wealth. லாஸ்ட் வீடியோவில் பயணத்தின் போது செய்து பலன் பெறக்கூடிய 4 முத்திரைகளை பற்றி பார்த்தோம். அதை எல்லாரும் ப்ராக்டிஸ் செஞ்சு நார்மலான பயணத்தை நல்லா ஹெல்த்தியான பயணமாக மாற்றிட்டுருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இப்போ இந்த வீடியோவில் மனம் என்றால் என்ன, அது எங்குள்ளது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். நான் 2nd ஸ்டாண்டர்ட்லேருந்து யோகா கற்றுக்க ஆரம்பித்தேன். அப்போ நான் ஒரு 3rd ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்திருப்பேன். என்னுடைய யோகா சார் குரு தேவராஜன் என்ற ஜீரோ பிக்ஷு அவர்கள் என்னிடம் உன் மனம் எங்குள்ளது அப்படின்னு கேட்டார். நான் கொஞ்சம் கூட யோசிக்காமல் உங்ககிட்ட தான் சார் இருக்குது அப்படின்னு சொன்னேன். அதாவது நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறத என்னோட மனசு கேட்டுக்கிட்டு இருக்கு சார் அப்படின்னு சொன்னேன். அப்போ உன்னுடைய காதுகள் தான் மனமா அப்படின்னு கேட்டார். நோ சார், உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் போது ஏதோ ஒன்று அப்சர்வ் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்குதுல்ல, அதுதான் என்னோட மனசுன்னு நினைக்கிறேன் சார் அப்படின்னு சொன்னேன். இந்த பதிலுக்கு என்னுடைய குரு சொன்னார், என் குரு எனக்கு ஜீரோ பிக்ஷு அப்படின்னு பேரிட்டார், உனக்கு நான் வாக்கிங் ஸ்டிக் அப்படின்னு பேர் வைக்கிறேன் அப்படின்னு சொன்னார். இந்த காட்சி என்னோட மனசில் இன்றைக்கும் மறவாமல் அப்படியே இருக்குது. ஒரு சிலர் பேசும்போது உன்னோட மனசை தொட்டு சொல்லு, நீ பேசுறது சரியா அப்படின்னு அவங்களோட இதயத்தட்டு தொட்டு கேட்பாங்க. அப்போது மனம் அப்படின்றது இதயமா அப்படின்றீங்களா? அதுவும் இல்லை. மனம் என்பது நம்மளோட திங்கிங், நம்மளோட எண்ணங்கள் தான் நம்மளோட மனசு. நம்ம அப்சர்வ் பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் நம்மளுடைய எண்ணங்களாக நமக்கு வருது. நம் மனம் என்பது ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ நவீன காலத்தில் நம்ம டெய்லி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பார்க்குறோம். அப்போது ஒரு ஹாப்பியான பாசிட்டிவான மெசேஜை நம்ம பார்க்கும்போது நம்மளுடைய எண்ணங்கள் நம்மளோட வாழ்க்கையில் நடந்த சில பாசிட்டிவான மொமெண்ட்ஸை அசைப்போட ஆரம்பிக்கும். பட் இதுவே நெகட்டிவான இல்லை சோகமான மெசேஜை நம்ம பார்க்கும்போது, ரீட் பண்ண ஆரம்பிக்கும் போது நம்மளுடைய எண்ணங்கள் நம்ம லைஃப்பில் நடந்த ஒரு சோகமான காலங்களை நினைவு கூற ஆரம்பிக்கும். இவ்வாறு எண்ணங்கள் வினாடிக்கு வினாடி மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம தான் ஸ்மார்ட் ஃபோன்னு வச்சுக்கலாம். அதில் இருக்கக்கூடிய ஆப்பு தான் நம்மளோட மனசு, அதாவது நம்மளோட எண்ணங்கள் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸ்மார்ட் ஃபோன் என்னும் நம்மளை ஒவ்வொரு ஆப்பையும் தொடும்போது மற்ற ஆப்புகள் ஒர்க் பண்ணாமல் அந்த ஆப்பை மட்டுமே ஒர்க் பண்ண வைக்கும். அதுபோல தான் நாமும் நமக்குள்ளே ஏற்படக்கூடிய எண்ணங்களை பொறுத்தே நம்மளோட ரியாக்ஷனை காமிக்க ஆரம்பிக்கிறோம். இப்போது பிறந்த பச்சிளம் குழந்தை அதன் விருப்பப்படி ஜாலியாக கை கால் அசைச்சிக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு இருக்கும். அது ஆப் எதுவும் போடப்படாத புதிய ஸ்மார்ட் ஃபோன் போல் அப்படின்னு வச்சுக்கலாம். இதுவே அந்த குழந்தை வளர வளர அப்பா, அம்மா, பாட்டி, தாத்தா, ஆசிரியர்கள், அக்கம் பக்கத்தினர் அவங்களோட பேச்சை கேட்டு அந்த குழந்தை வளர ஆரம்பிக்கும். அப்போ அந்த குழந்தைக்குள்ள மனசில் சில விஷயங்கள் போடப்படுவாங்க, இல்லைன்னா திணிக்கப்படும். அந்த கருத்துக்களை கேட்டு அந்த குழந்தைகள் வளர ஆரம்பிக்கும். அப்போது அந்த குழந்தையோட மனசு ஆப்புகள் நிறைந்து காணப்படும். இப்போது அதில் ஒரு எக்ஸாம்பிளான ஒரு ஆப்பை சொல்கிறேன். பயம் அப்படின்ற ஒரு ஆப்பை அந்த குழந்தைக்குள்ளே நம்ம திணிப்போம். அது எப்படின்னா, இருட்டுக்குள்ளே போனேன்னா பேய் பிடிச்சிக்கும், பிசாசு வரும் அப்படின்னு பயம் காட்டி பெரியவங்க வளர்ப்பாங்க. காரணம், இருட்டுக்குள்ளே போனால் கண்ணு தெரியாமல் எங்கேயாவது இடிச்சுக்கிட்டு விழுந்துருவோம் அப்படின்றது தான். அதுக்காக பெரியவங்க சொல்லுவாங்க. ஆனால் அந்த குழந்தையோட மனசில் அது என்றைக்குமே பதிஞ்சு, இருட்டு அப்படின்னாலே பேய் வந்துருமோ, ஏதாவது நம்மளை பண்ணிடுமோ அப்படின்னு பயப்பட ஆரம்பிச்சோம். ஸோ அந்த பயம் அப்படின்ற ஆப்பு அந்த குழந்தைக்குள்ளே நம்ம திணிக்க ஆரம்பிச்சிடுறோம். இவ்வாறு குழந்தையின் மனதில் தேவையற்ற எண்ணங்களை நம்ம திணிக்கிறோம். இன்னும் சிலர் நிறத்தையோ இல்லை உருவத்தையோ காரணம் காட்டி அந்த குழந்தைக்குள்ள ஒரு தாழ்வான மனப்பான்மையை ஏற்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க. இப்படி ஒவ்வொரு ஆப்பாக அந்த குழந்தைக்குள்ள திணிக்கப்படுறோம். இந்த மாதிரி உங்களுக்குள்ள எவ்வளவு பேர் இப்படி தேவையற்ற எதிர்மறை எண்ணங்களோட வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறீங்க? நான் ராசி இல்லாதவன், எனக்கு படிப்பு மண்டையில் ஏறாது, நான் எதுக்குமே லாய்க்கில்லாதவன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. உங்களிடம் இருந்து இந்த எண்ணங்களை போக்கிவிட்டு எல்லாத்தையுமே பாசிட்டிவாக திங்க் பண்ண ஆரம்பிச்சிடணும். சொல்கிறது ரொம்ப ஈஸி, செய்கிறது கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக இல்லை.
பாசிட்டிவான எண்ணங்களை நமக்குள்ளே நல்லபடியாக ஏற்படுத்த முடியும். பாசிட்டிவான தாட்ஸை நமக்குள்ளே எப்படி கொண்டு வர்றது அப்படின்றத பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.